வணக்கம் அவர்களே. வெய்ய காலம் வந்துருச்சு. எதிர்பார்த்த மாரியே பார்த்தோம் அப்படின்னா, மழை, தண்ணி அப்படிங்கிறது எல்லா பக்கமே பொழிய ஆரம்பிச்சுருச்சு. வெய்ய காலத்தினால நெறைய காய்கறி பயிர்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் விவசாயிகள் ஃபேஸ் பண்றாங்க. வெய்ய காலங்கள்ல பர்ட்டிகுலரா தோட்டக்கலை துறை சார்ந்த பயிர்கள எப்படி மேலாண்மை பண்றது? இந்த விஷயங்கள மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா, நல்ல மகசூல் நோக்கி பயிர்கள திருப்பலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இதோட பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்துல வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். வெயில் அப்படிங்கிறது எதிர்பார்த்தத ரொம்ப மோசமாவே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் நோக்கி போயிட்டு இருக்கு. மழை அப்படிங்கிறது லைட்டா கடந்த இந்த மார்ச் மாசத்துல லைட்டா அங்கங்கதான் மழை வந்ததே தவிர பெரிய அளவுல வரல. போன சீசன்ல திண்டுக்கல் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், பிளஸ் பர்டிகுலர் மேற்கத்திய மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல மழை சரிவர பெய்யாதனால நிறைய கிரவுண்ட் வாட்டர் இல்லாம போச்சு. பர்டிகுலர் திண்டுக்கல் மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல நிறைய பகுதிகளில் இப்ப வறட்சியாகவே போயிட்டு இருக்கிறது விவசாயிகள் தெரிஞ்ச விஷயம் தான். காய்கறி பயிர் சாகுபடியில பர்டிகுலரா இந்த வெயில் அப்படிங்கிறது எந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இதோட பார்க்க போறோம். ஒண்ணு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமா ஹீட்டா இருக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனை அதிகமா வரும்னா, முதல்ல பூ பிஞ்சு கொட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமாகும். எப்படி பூ பிஞ்சு கொட்ட அதிகமாகும்னா, தண்ணி ஈரப்பதம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாதனால செடி அதிகமா விதறி வாடி போக ட்ரூப் ஆக ஆரம்பிக்கும். அதனால அதிகமான அளவுல பூ பிஞ்சு பிரச்சனை கொட்டைகள் உருவாகும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால அதிகமான பூச்சிகள் பர்டிகுலரா சார்ந்து பூச்சிகள், வெள்ளை ஈக்கள், வெள்ளை கொசு, த்ரிப்ஸ், மைட்ஸ், ஜாசிட்ஸ், ஏஃபிட்ஸ் சொல்லக்கூடிய எல்லா வகையான சார்ந்து பூச்சிகளோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும். அதிகமான எண்ணிக்கையில பூச்சி மருந்துகளை உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயம் விவசாயிகளுக்கு ஏற்படும். இது மிகப்பெரிய 2வது பிரச்சனை. 3வது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும் தாவரம். இன்னொன்னு பார்த்தோம்னா பகல தான் வெயில் அடிக்குதுன்னா நைட்டு ஃபுல்லா ஊத காத்து மாதிரி பனி அடிக்க ஆரம்பிக்குது. விவசாயிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பகல் ஃபுல்லா ஹீட்டு, நைட்டு ஃபுல்லா பனி, அந்த மாதிரி மாறி மாறி கிளைமேட், அட்வர்ஸ் கிளைமேட் இருக்கும் பொழுது தாவர ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும். அதனால நியூட்ரின் அப்டேக் மெக்கானிசம் சொல்லக்கூடிய தாவரங்கள் வேர்களின் மூலமாக சத்துக்களை கிரகிச்சு எடுத்துக்கூடிய இந்த நியூட்ரின் அப்டேக் மெக்கானிசம் அப்படிங்கிறது கெட்டு போகும். இதனால தாவரங்கள் சரிவர நியூட்ரன் எடுத்துக்காது. 3வது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னதான் பூச்சி மருந்து நோய் மருந்து அடிச்சாலுமே ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு டானிக்கோ, ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு நியூட்ரண்டோ கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னு விவசாயிகளுக்கு இருக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க கடற்பாசி உரங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கலாம். கடற்பாசி உரங்கள்ல பர்டிகுலர் சிலிக்கா கலந்த கடற்பாசி உரங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட். மார்க்கெட்ல நிறைய கடற்பாசி உரங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது நீங்க லிக்விடாவோ இல்ல பவுடராவோ ஜெல்லாவோ நீங்க வேறு வழியா தாழ்வு கொடுக்கறது பெஸ்ட். நம்ம வழக்கமா யூடியூப் சைட்ல பச்சனோட ப்ராடக்டான இந்த பயோகோல்ட் நம்ம கொடுப்போம். ஸோ பயோகோல்டு 20% சிலிக்கா இருக்கு, பிளஸ் சிவிடி காம்பினேஷன் கலந்த கலவை. லிட்டருக்கு 5 மில்லி மேல ஃபோலியாஸ் ஆகும். இல்ல அழிய கொடுக்க மருந்து ஏக்கராக்கு 1 to 2 லிட்டர் வரைக்கும் ட்ரன்ச்சிங்கா ட்ரிப்ல கொடுக்கறது மூலமாக இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து தாவரங்களை வெளியோட நம்ம பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா இந்த இன்செக்ட் டாமினன்ஸ்க்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்டா நீங்க மருந்தடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ ஒவ்வொரு பயிர்களுக்கும் இந்த பர்டிகுலரா இந்த வெய்ய காலத்துக்கு தேவையான மருந்துகளை பத்தி தனித்தனி சீரியஸா போறோம். இப்ப என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, தண்ணி சரிவர கட்டுங்க. தண்ணி எவ்வளவு இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி பயிர்களை போடுங்க. நீங்க வழக்கமா 1 ஏக்கரா போற மாதிரி இருந்துச்சுன்னா, தண்ணி முன்ன பின்ன கட்ட மாதிரி இருந்துச்சுன்னா 70 சென்டோ 60 சென்டோ கூட போடுங்க. ஆனா தண்ணி சரிவர கட்டுங்க. தண்ணி எக்ஸஸா பிளான் பண்ணிட்டு நீங்க பற்றாம போச்சுன்னு சொல்லி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதிகமான ஹீட் வரதுனால பூப்பிஞ்சு கூட்ட பிரச்சனை உருவாகும். அதிகமான தாவரங்கள் பூச்சி தாக்குதலுக்குள்ளாகும். சோ இப்ப நீங்க மெயினா காய்கறி பயிர் பண்ணீங்கன்னா கம்பல்சரி நீங்க டிராப் யூஸ் பண்ணி ஆகணும். மஞ்சள் டிராப், ஒட்டுப்பொறி சொல்றோம் இல்லையா, அதுதான் விளக்குப்பொறி கூட நீங்க வைக்கலாம். அதிகமான லார்வா இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த டைம்ல அதிகமாகும். புழுக்கள் தொல்லை, காய் புழுவா இருக்கட்டும், தண்டு புழுவா இருக்கட்டும், உளி புழுவா இருக்கட்டும், எல்லாமே இப்ப கண்ட்ரோலே ஆகாது. வெயிலுக்கு ரொம்ப அதிகமான அளவுல இது பரவும். அடுத்து மருந்து அடிச்சா திருப்பி ஒரு 5 நாள் கொடுத்து 6 நாள் கூட கடிக்க கட்டாயம் இருக்கும். சோ டிராப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. எல்லோ ஸ்டிக்கி டிராப், ஒயிட், ப்ளூ, இந்த மாதிரிலாம் நீங்க எல்லாம் கலந்து எல்லாரும் எல்லோ ஸ்டிக்கி டிராப் நிறைய பேர் வைப்பாங்க. அந்த ஒயிட் ஃபைக்கு பிளஸ் மைட்ஸ் கேட்கும். சேம் சைட்ல நீங்க ப்ளூ ஸ்டிக்கி டிராப்பும் ஒயிட் ஸ்டிக்கி டிராப்பும் ஏக்கராவுக்கு குறைஞ்சது 10 நம்பர்ல நீங்க ஒரு செட் எல்லோ 10, ப்ளூ 10 பிளஸ் நீங்க ஒயிட் 10, இது 3 10 ஒரு ஏக்கராக்கு 30 இடங்களை கட்டி விட்டீங்கன்னா அதிகப்படியான மருந்தடிக்கிற செலவு 1-2 செலவு குறையும். இன்னும் நோய் எதிர்ப்பு திறன் ஆட்டோமேட்டிக்கா அல்ல பூச்சி எதிர்ப்பு திறன் அந்த மருந்து கரெக்டா போய் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த 3 விஷயமும் பர்டிகுலரா நீங்க காய்கறி பயிர் சாகுபடி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோவை மறக்காம காய்கறி விவசாயம் பண்ணக்கூடிய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.